அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் இந்த பொக்கே ரோஸ் ஜிப்சி ஃப்ளவர் அப்புறம் லீஃப் வச்சுட்டு அப்புறம் இந்த கொஞ்சம் பீட்ஸ் வச்சுட்டு நான் இன்னைக்கு ஒரு பிரைடல் கார்டன் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு கொஞ்சம் பெரிய பூ எடுத்துக்கோங்க. நம்ம எப்பவும் போல் இங்கே நமக்கு ரெக்வயர்ட் லென்த்துக்கு நூல் எடுத்துட்டு தண்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த பூவோட சென்டரில் நம்ம குத்தணும். ஸோ இந்த சென்டரில் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் வந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு மெதுவாக நான் இப்போ எடுக்கிறேன். இது போய் உள்ளே உட்காந்துக்குவோம் அந்த ஸ்டெம்மை. இப்போ இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் லீஃப் வைக்க போகிறேன். நான் லீஃப் ஃபோல்டிங் ஏற்கனவே லீஃப் ஃபோல்டிங் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் இங்கே நீங்கள் பட்டர்ஃப்ளை மாதிரி இது இந்த லீஃப் ஃபோல்டிங்கை நம்ம ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். நான் இந்த உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன். கொஞ்சம் பெரிய லீஃபாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து கீழே வரதுனால பாதியாக மடித்து இப்படி வச்சுக்கோங்க. இதை நல்லா சுற்றி வைங்க. இது வந்து வெளியே தெரியணும். ஸோ இன்னும் ஒரு லீஃப் கூட நம்ம வைக்கலாம். ஒரே மாதிரி இருக்கிற லீஃப் வச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கு தான் தேடிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட நான் 8 லீஃப் வச்சுருக்கேன். நான் இப்போ இங்கே இறக்கிறேன். இப்போ பாருங்கள் இருக்குது. ஸோ இப்போ நான் இதுக்கு கீழே ஹேங்கிங்ஸ் போடுறதுக்காக நான் வந்து இன்னொரு நீடில் எடுத்திருக்கேன். நான் இப்போ ஹேங்கிங் போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ரோஸ் எடுத்திருக்கேன். அந்த பட்டு வரும் இல்லையா, அந்த பொக்கையில் இருக்கிற ஒரு பட் எடுத்துருக்கேன். இங்கே நான் ஒரு ஸ்டெம் போட்டிருக்கேன். திருப்பி இதோட சென்டராக நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள். சென்டராக நான் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா சென்டராக நான் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கோல்டன் பீட் ஒன்று போட போகிறேன். இதுவுமே அந்த நம்ம அந்த பூ விற்கிற கடையிலே, அந்த பூ மார்க்கெட் கடையிலே அந்த நூல்லாம் விற்பாங்க இல்லையா, அங்கேயே கிடைக்கும். ஸோ நான் இப்போ இது வந்து இந்த கோல்டன் பீடை அப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே நான் வந்து ஒரு 5 போட போகிறேன். இது நான் ஒரு ஹேங்கிங் வச்சுருக்கேன். இதே மாதிரி இப்போ நான் இன்னொரு ஹேங்கிங் எடுக்க போகிறேன். இன்னொரு நெடில் நான் இந்த ஹேங்கிங்க்கு வந்து நான் இந்த நைலான் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஏன் அது பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன். கொஞ்சம் நல்லா நிறைய நூல் விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஸ்டெம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நான் நீட்டில் இன்ஸ்டர்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது போட்டேன் இல்லையா, இப்போ நான் இந்த இதுவும் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பேபி பிரெத். இது வந்து நீங்கள் வந்து பஞ்சஸாக இருக்கும், நம்ம அதை கட்டணும். சின்ன சின்ன பஞ்சஸாக கட்டிக்கணும். இங்கே வந்து நான் உங்களுக்கு பாருங்கள் ஃப்ளாட்டாக வைங்க. இதுதான் இதோட டிப்பு. ரவுண்டாக வச்சுட்டா நமக்கு வந்து கிளம்ஸி ஆகிடும். அதனால் ஃப்ளாட்டாக வச்சா நிறைய கவரேஜ் கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு இந்த நீடில் வந்து இந்த இதில் நீங்கள் இந்த நூல் கட்டின இடத்துல விட்டிங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வைங்க. பின்னாடி வச்சிங்கன்னா எடுத்து வந்துடும். ஸோ இந்த நூல் கட்டினதுக்கு முன்னாடி வச்சுட்டு நான் இப்போ இங்கே ஒரு 3ஓ 4ஓ நமக்கு எவ்வளோ வந்து அந்த சர்க்கிள் மாதிரி வரணும். ஸோ எனக்கு 3 சரியாக இருக்குது. நான் இப்போ இந்த 3 வச்சுட்டு இதுக்கு மேலே இதே மாதிரி ஒரு பீடை போட்டுட்டு இறக்கிடுறேன். அதே மாதிரி தான் நான் 5 பீடு போட போகிறேன். ஸோ நான் இப்போ இது ஒரு ஹேங்கிங் போட்டிருக்கேன் இல்லையா, நான் அதுக்காக தான் இந்த மெல்லிஸ் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 த்ரெட்டையும் நான் அந்த ஒரே நீடில் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே இது பண்ணோம் இல்லையா, இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் ரெண்டு த்ரெட்டையும் நான் ஒரே நீடில் போகிறேன். அதனால தான் நான் மெல்லிஸ் த்ரெட் யூஸ் பண்ண சொன்னேன். ஏன்னா தடிமனான த்ரெட்னா நமக்கு உள்ளே போகாது. ஸோ நான் ஏற்கனவே இங்கே குத்தி வச்சிருந்தேன் இல்லையா அந்த ரோஸ், அதில் இருக்கிற சென்டராக பார்த்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த நீடில் எடுத்துட்டிங்கன்னா அந்த 2 த்ரெட்டும் வந்துடும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அட்டாச் ஆகிடும். ஸோ நான் இங்கே வந்து இந்த நாட் போட்டுட்டேன்னா நமக்கு இப்போ இந்த லட்டனோட இது அட்டாச் ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் இதை பிரிச்சுட்டு உங்களுக்கு நான் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த மாதிரி சர்க்கிளாக ஒரு இலை வைக்க போகிறேன். இந்த லீஃப் ஃபோல்டிங்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில். பெரிய லீஃபாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சென்டராக வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை சின்ன இலையாக இருக்குது அப்படின்னா இது மாதிரி எப்படி சொல்கிறது உங்களுக்கு வந்து பாருங்கள். இது மாதிரி சின்ன இலையாக இருந்ததுன்னா இந்த எட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த எட்ஜில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். நான் உங்களுக்கு இப்போ இந்த இலையை ஃபுல்லாக ஒரு நீடில் ஃபுல்லாக வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த லட்சம் போட்டுட்டேன். இப்போ இவ்வளோ லீஃப் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே இப்போ நான் வந்து பேபி பிரெத் வைக்க போகிறேன். அது எப்படி வைக்கிறது நான் உங்களுக்கு சொல்ல பாருங்கள். இதை எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக நீங்கள் வந்து இது பண்ணுங்கன்னா இதை வந்து இன்சர்ட் பண்ணி ஒரு 4 வைக்கணும் நம்ம சர்க்கிளில். நான் 4 வச்சுருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? 4 வச்சுருக்கேன். இப்போ இன்னும் ஒரு 4 வைக்க போகிறேன். மொத்தம் நான் 8 வச்சுருக்கேன். ஸோ 8 வச்சதுக்கப்புறம் நான் இதை வந்து பிடிச்சிட்டு இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிட்டு இதை இறக்க போகிறேன். இதுக்கப்புறமா நான் இப்போ ஒரு ரோஸ் எடுத்துக்கிறேன். இந்த ரோஸோட ஸ்டெம்மை வந்து நீங்கள் ஏதாவது லீஃப் வந்து பெட்டல்ஸ் வந்து ஏதாவது வெளியில் விரிஞ்சிருந்ததுன்னா எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த ஸ்டெம்மை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அதுவே உட்காராது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சென்டராக இப்போ
நான் வந்து இங்கே வச்சிருக்கிற மாதிரியே இங்கே இலை வச்சிருக்கிறேன். இதே அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வைக்க வேண்டியது இருக்குது பாருங்க. ஸோ நான் இன்னும் 2 3 இலை, இன்னொரு 4 5 இலை வச்சேன்னா இந்த இங்கே இருக்கிற அளவுக்கே இங்கே வைக்கணும். ஸோ இது வரையும் வரணும். ஸோ இங்கே அஸ் யூஷுவல் தான் பெரிய இலைனா நான் இப்போ சென்டரில் வைக்கிறேன். இதெல்லாம் பெரிய இலையாக தான் இருக்குது. ஸோ அதை நான் சென்டரில் வைக்கிறேன். சின்ன இலைனா இந்த இதில் வைக்கணும், எண்டில் வைக்கணும். அதான் இதோட ரூலு. அவ்வளோதான். பெரிய இலைனா சென்டரில் வைங்க, பெரிய இலைனா சென்டரில். அவ்வளோதான். நல்லா சர்க்கிள் மாதிரி சுற்றி வச்சுருங்க. இப்போ சின்னதாக இருக்குது. ஸோ நான் இங்கே வைக்கிறேன். ஸோ இப்போ நான் அதை இறக்கிறேன். இப்போ இங்கே வச்ச அளவுக்கு இங்கே நான் வச்சுட்டேன். இதுக்கு மேலே இப்போ நான் இதே மாதிரி பேபி பிரெத் வைக்க போகிறேன். இங்கே 8 வச்சேன், இங்கேயும் 8 வைக்கிறேன். அதே தான் சர்க்கிள் தான். இங்கே கொஞ்சம் நம்ம இது இப்படி நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா குண்டா பஞ்ச் ஆக்கிட்டீங்கன்னா அது அப்படி போய் இன்னும் மொத்தையாக இருக்கும், ரவுண்டாக கிளம்ஸியாக தெரியும். அதனால் இது வந்துட்டு இப்போ நான் வந்து ஃப்ளாட்டாக நான் இது பண்ணியிருக்கனால உங்களுக்கு ஏரியாவும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. 4 வச்சிங்கனாலே அந்த சர்க்கிள் மூடிடும். இதே நம்ம பஞ்சாக வச்சிட்டோம்னா கிளம்ஸியாக தெரியும், அந்த இடத்துல போய் அது உட்காராது கரெக்டாக. ஸோ நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் இப்போ 5 6 7 8 வச்சுட்டேன். ஸோ இங்கேயும் நான் 8 தான் வச்சேன். ஸோ இங்கேயும் நான் 8 வச்சுருக்கேன். நல்லா உங்களுக்கு பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்படி வச்சுட்டேன். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். இதுக்கு மேலே இப்போ நான் வந்து இதே மாதிரி இங்கே ஒரு ரோஸ் வைக்க போகிறேன். ஸோ இந்த ரோஸில் இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பெட்டெல்லாம் எடுத்துருங்க. நல்லா இருக்கிற பெட்டல் மட்டும், அடிப்பட்ட பெட்டெல்லாம் எடுத்துட்டு நல்லா அதே மாதிரி தான் கீழே இருந்து இப்படி கட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக கட் பண்ணிங்கன்னா தான் அது போய் அங்கே உட்காரும், இல்லைனா ஆடும். ஸோ இதை நம்ம சென்டராக வச்சுட்டு இங்கே சென்டராக வருதான் செக் பண்ணிக்கோங்க. இங்கே சென்டர்னா தான், இல்லைனா பூ வந்து அழகாக தெரியாது. ஸோ இதே மாதிரி இப்போ நான் திருப்பி இங்கே இலை வச்சுட்டு இங்கே இதை வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நான் இந்த சைடு மாதிரி இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு மொத்தம் வந்து 2 3 4 5 6 7 8 பூவில் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 20 இன்ச் கார்லண்ட் கிடச்சிச்சு. இதே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வேணும்னா இதே பேட்டர்னை திருப்பி இதுக்கப்புறமா கொஞ்சம் இலை வச்சு பேபி பிரெத் வச்சு இப்படி போட்டு நீங்கள் கண்டினியூஸாக போகலாம். எனக்கு வந்து இங்கே 2 கொஞ்சம் போதுமா இருந்தது. இல்லை நீங்கள் உங்களுக்கு இன்னொன்று வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் எவ்வளோ லென்த் வேணுமோ உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய வரும், கிராஃப்ட் ரிலேட்டட் வீடியோஸும் அடுத்தடுத்து வரும். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.